ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யாராச்சும் வெஜிடேரியன் தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது குடல் கறியை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான். இதில் 2 டைப்ஸ் இருக்கும். இது வந்து சின்ன குடல்னு சொல்லுவாங்க, அந்த பிளாக் கலரில் இருக்குது பெருங்குடல் சொல்லுவாங்க. இப்போ பெருங்குடல் சிறுங்குடல் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம தனித்தனியாக தான் க்ளீன் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு தனியாக நமக்கு ஒரு பிரத்யேகமான கத்தி தான் வேணும். முன்னாடி மெலிசாக இருக்கணும், நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். அந்த மாதிரி கத்தி இருந்தால் தான் நம்மளால் இதை க்ளீன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து வச்சுக்கலாம். இது ரெண்டையும் நம்ம தனித்தனியாக பண்ணணும். இந்த சிறுங்குடலை வந்து நம்ம சுடுதண்ணியில் போடக்கூடாது. அதை வந்து நம்ம அந்த கத்தியை உள்ளே நல்லா விட்டு இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதை கழுவுறதுக்கு நமக்கு 2 பக்கெட்டி தண்ணி இருந்தால் கூட பத்தாது, அவ்வளோ தண்ணி தேவைப்படும். இப்போ இந்த சிறுங்குடல் உள்ள இந்த கத்தியை நம்ம நல்லா உள்ளே பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா இன்செர்ட் பண்ணி அதை இழுக்கணும். இது மாதிரி பார்த்து கையை கட் பண்ணிக்காமல் உள்ளே நல்லா இன்செர்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கிழிச்சிங்கன்னா அது உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு வெளியில் வந்துடும். இந்த மாதிரி எல்லா குடலுமே நம்மக்கிட்ட இருக்க எல்லா குடலுமே இந்த மாதிரி கட் பண்ணி தான் எடுக்கணும். இந்த மாதிரி கிளிக்காமல் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா அது வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் செமிக்காது. இதுக்கு நடுவில் நம்ம சுடுதண்ணி நல்லா கொதிக்க போடணும். சுடுதண்ணி வந்து சூடேறக்கூடாது, நல்லா கொதிக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு இதில் பபுள்ஸ் வருதுன்னு. இந்த சுடுதண்ணியை எடுத்து நம்ம போட்டு வச்சுருக்க இந்த பெருங்குடலில் நல்லா சூடாகவே கொதிக்க ஊற்றுனாங்க. இப்போ பாருங்கள், அந்த ஊற்றும் போது அந்த தோல்லாம் எப்படி சுருங்குதுன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? அப்படியே எப்படி தூக்கி வச்சுப்பாங்க. இது ஒரு 3 நிமிஷம் தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இன்னொரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி வைக்கணும். சுடு தண்ணியிலேருந்து எடுத்து இந்த பெரும்போட்டியை அந்த பச்சை தண்ணியில் நம்ம போடணும். அப்படி போடும்போது தான் நமக்கு அந்த மேலே இருக்க அந்த பிளாக் கலரில் அன்வான்ட் தோலெல்லாம் ஸ்கின்லாம் நமக்கு நல்லா ரிமூவ் ஆகி வரும். இப்போ பாருங்கள், நான் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது கையில் எந்தளவுக்கு பிச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு அந்த தண்ணி வந்து அவ்வளோ சூடாக இருக்கணும். ஊற்றுனது தோல் சுருங்கி போகணும். அந்தளவுக்கு சூடாக ஊற்றணும். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும்போது ஊற்றுனீங்கன்னா கூட உங்களுக்கு பாருங்கள் எப்படி கையிலே பிஞ்சு வருது பாருங்கள். அந்தளவுக்கு கொதிக்கணும். அப்போ தான் உங்களால் க்ளீன் பாருங்கள் எவ்வளோ வேகமாக எடுக்க நமக்கு எப்படி பிஞ்சு வருது பாருங்கள். எல்லாமே இதே மாதிரி வருமானா கண்டிப்பாக வராது. ஒரு சில இடத்துல ஸ்ட்ரக் ஆகும். அந்த இடத்துல நம்மளுடைய ஷார்ப்பான நைஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நைஃப் வச்சு ஷேவிங் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் இதை வந்து நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். எல்லா இடமே இதே மாதிரி கையை வச்சு எடுக்கும்போது வர மாதிரி வராது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து தான் இதை நம்ம க்ளீன் பண்ணணும். அந்த பிளாக் மொத்தம் ரிமூவ் ஆகி வரும். அப்போ தான் இதோடைய அந்த ஸ்மெல்லாம் நமக்கு போயிட்டு நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது ரொம்ப சத்தானது. இதை நம்ம சாப்பிடும்போது இம்யூனிட்டி வந்து நமக்கு அதிகமாகும். வயிற்றில் நல்ல குட் பேக்டீரியாஸ் இருக்கும். இது சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுங்க. இது பார்த்திங்கன்னா இது பேர் ஃபில்ட்ரு. இது கிடைக்காது. ஏன்னா இதை டாக்டர்ஸ்லாம் இதை வந்து முன்னாடியே ஆர்டர் பண்ணி வாங்கிடுறாங்க. ரொம்ப வருஷம் ஆகுது நானே இதை பார்த்து. இதை சாப்பிட்டா தான் நமக்கு இம்யூனிட்டி சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து ஸ்டொமக் அப்செட் ஏதாச்சும் தேவையில்லாத கழிவு நம்ம வயிற்றுலேயே ஸ்டோர் ஆகிருந்தால் அது முதற்கொண்டு இந்த ஃபில்ட்ரு தான் ரிமூவ் பண்ணிவிடும். டாக்ஸிக்கான விஷயம் எது உள்ளே இருந்தாலும் வெளியில் எடுத்து விட்டுரும். அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. பாருங்கள், அது ஒன்றா புக்கு பிரிக்கிற மாதிரி பிரித்து அதை நல்லா கழுவி தேய்ச்சி எடுக்கும்போது தும்மல் அரட்டை ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு அது க்ளீன் ஆகுது. இவ்வளோ சுத்தமாக நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இது குழந்தைங்க, வயசானவங்க எல்லோரும் சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும். மெயினாக அதுக்கு தான் டைஃபாய்டில் அஃபெக்ட் ஆனவங்க கூட இதை நிறைய சாப்பிட்ணும். இப்போ பாருங்கள், சிறுங்குடல் தனியாக இருக்குது, பெருங்குடல் தனியாக இருக்குது. இது ரெண்டையும் தனித்தனியாக கழுவினீங்கன்னா அந்த வழவழுப்பு தன்மை போகுது. ரெண்டையும் ஒன்றோட ஒன்று நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி எவ்வளோ குழன்னு இருக்கு பாருங்கள். இந்த தண்ணி வந்து நமக்கு நல்லா நெத்தாக பச்சை தண்ணி மாதிரி வரணும். இதுக்கு நல்ல கல் உப்பும் மஞ்சள் தூளும் அதில் போட்டு நல்லா பிசையணும். அப்போ தான் நீச்சி ஸ்மெல், அதில் இருக்க வழவழுப்பு தன்மை இதெல்லாம் போகும். ரெண்டு தனித்தனியாக கழுவ கூட ஒன்றா சேர்த்து கழுவுனா தான் உங்களுக்கு ஈஸியாக கழுவு வரும். நிறைய பேர் கட் பண்ணிவிட்டு கழுவாங்க. பட் கட் பண்ணால் வழவழன்னு இருக்கும். ஒன்றா எடுத்து போகிறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி நீட்டாக இருக்கும்போது ஈஸியாக நம்மளால் ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு எடுத்து போட முடியும். ஸோ அதனால் ஃபுல்லாக கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு தான் நமக்கு தண்ணி வந்து நல்லா நெத்தாக வரும். அப்போ தான் நமக்கு வந்து குழம்பு வந்து நல்ல ருசியாக இருக்கும். குழந்தைங்க இட்லி தோசை எல்லாத்துக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சோம், கடைசியில் எனக்கு வெறும் கடாய் மட்டும்தாங்க மிஞ்சோம். என் பசங்க வச்சு சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் என் பசங்களை ஹாஸ்பிட்டல் பக்கமே நாங்கள் போகிறதே கிடையாது. ரொம்ப ரேர் தான். சளி, இரும்பல், ஜுரம் அடித்தாலும் அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, மழை பெஞ்சாலும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அதிகமாக சளி பிடிக்கின்ற பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து குழந்தைங்களே இம்யூனிட்டி சிஸ்டத்தை அதிகமாக்குறோம். எல்லா இடத்துலையும் நம்மளால் வந்து ஹைஜீனை மெயின்டைன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. சின்ன குழந்தைங்க எங்கே வேணால் போவாங்க, என்ன டிசீஸை வேணால் தொத்திட்டு வருவாங்க. பட் குழந்தைங்களுக்கு நம்ம உள்ளே கொடுக்குறதுல நல்லா ஹெல்த்தியாக கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நமக்கு நோய் வருது தடுத்துரும். பாருங்கள், அந்தளவுக்கு இருந்த போட்டி எப்படி தும்ப மலராட்டம் க்ளீனாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கிறத பாருங்கள். இன்னும் நான் கட் பண்ணல, இதுக்கப்புறம் தான் நான் கட் பண்ண போகிறேன். இதை கட் பண்ணி இதை சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஹோட்டல்லலாம் இந்தளவுக்கு க்ளீன் பண்ணுவோன்னா டெஃபினட்டாக கிடையாது, ரொம்ப கஷ்டம். பட் ருசியாக சாப்பிட்ணுன்னா நம்ம கஷ்டப்படுறதுல தப்பே இல்லை. இது என்னென்னு பார்க்குறீங்கன்னா ஆதி காலத்து மனுஷன் யூஸ் பண்ணதுன்னு நினைக்காதீங்க. நம்ம யூஸ் பண்ண மறந்து போன
அருவாமனை தான். இதில் கட் பண்ணும்போது ரொம்ப நேர்த்தியாக சூப்பராக வரும். இது மாதிரி அருவாமனையில் கட் பண்ணிங்க. நான் அருவாமனை தான் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணும்போது. இந்த அருவாமனை நிறைய பேர் மறந்து போன ஒரு விஷயம். பட் அது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள். இல்லை 2 in 1. இந்த பக்கம் தேங்காவும் நம்ம திருவிக்கலாம், குழம்புக்கு தேவையான தேங்காவும் திருவிக்கலாம். இந்தளவுக்கு நம்ம கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து சம்டைம் வேக வச்சு கூட கட் பண்ணிப்பேன். தேங்க்ஸ் ஃபார்